மதுரை ரயில் நிலையத்தில் உள்ள பாதுகாப்பு குறித்து 6 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு செய்தனர். தமிழகத்தில் மதுரை ரயில் நிலையம் முக்கிய பகுதியாக உள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்துகின்றனர். இந்நிலையில் பயணிகளின் பாதுகாப்பு குறித்து தென்மேற்கு ரயில்வே பாதுகாப்பு அதிகாரி விக்ராந்த் ஹால்ரா தலைமையிலான 6 பேர் கொண்ட பாதுகாப்பு குழுவினர் வியாழனன்று ஆய்வு செய்தனர். வெள்ளிக்கிழமை வரை நடக்கும் இந்த ஆய்வில் தண்டவாளம், ரயில் பெட்டிகள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் உட்பட ரயில்வேயில் உள்ள அனைத்து பாதுகாப்பு குறித்தும் ஆய்வு செய்கின்றனர். ஆண்டிற்கு 2 முறை இதுபோன்ற ஆய்வு நடத்தப்படும் என்று தென்மேற்கு ரயில்வே பாதுகாப்பு அதிகாரி விக்ராந்த் ஹால்ரா தெரிவித்தார். Now we are supposed to be coming to Southern Railway every 6 months and inspect the various systems in place, safety systems. We come to see whether all the systems related to safety are functional or they need any improvement. Every railway has slightly different practices from one to another. We keep sharing our experience so that they can also improve upon certain things. So that is the purpose of this visit. So with this purpose we have come here for 2 days. We will be inspecting track, locos, trains, all these things. இந்த ஆய்வின் போது மதுரை தெற்கு ரயில்வே மேலாளர் ரஸ்தோகி மற்றும் ரயில்வேயின் மூத்த அதிகாரிகள் உடனிருந்தனர்.